இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 30வது 31வது வசனங்கள் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இயேசுவின் நாமத்திலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். சில நேரம் வாழ்க்கையில் சோர்ந்து போய் அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாமல், அடுத்தது ஒன்றுமே செய்ய முடியலையே, முன்னேற்றங்கள் இல்லையே, தோல்வியாக இருக்கு, பாடுகள் போராட்டங்கள்னு மிகுந்த மன அழுத்தத்தில் இன்னைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள். கொஞ்ச நேரம் போய் ஜெப அறையில் உங்கள் பரிசுத்த வேதத்தில் வசனத்தை எடுத்து வாசித்து கொஞ்சம் காத்திருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேலே வந்து இறங்குறதுக்கு காத்திருங்க. தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை தொடும்படி காத்திருங்கள். அமர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஒரு புது பலத்தை கர்த்தர் தருவார். இருதயத்திலும் சரி, ஆவியிலும் சரி, ஆத்மாவிலும் சரி, ஒரு புதிய மகிமையை கர்த்தர் தருவார். அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள். எந்த இடத்துல தோல்வியை நீங்கள் பார்த்தீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்களோ, எது நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ, அதை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக நடத்தி காட்டுவார். பாரிஸ் பட்டணத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.